அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம் சார். சார், ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படின்ற பேர்ல இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சு. குறிப்பா ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யற இடங்கள்ல தான் இந்த தாக்குதல் நடந்தது. இதற்கு கண்டிப்பா ஈரான் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் முன்பாகவே அவசர நிலையை பிரகடனம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு ஏற்றாற் போலவே ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்ற பேர்ல ஈரான் இப்ப இஸ்ரேல் மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இரண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப குறிப்பா எந்தெந்த நகரங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். இந்த பிரச்சனையே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான். என்னன்னா, எல்லா நாடுகளுமே சொல்றது என்னன்னா, அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த நாடு அப்படி சொன்னாலும் அந்த நாடு சொல்றது பொய். சரியா? ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப நான் சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் எலக்ட்ரிக் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது அணுசக்தி தான். பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு நல்லா தெரிஞ்ச விஷயம். பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் கூட ஒரு அணு உலை இதே மாதிரி இதாகி போச்சு, வெடிச்சிருச்சு. அதே மாதிரி ரஷ்யாவில் கூட பார்த்திங்கன்னா செர்னோபில்னு எல்லாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உலகம் முழுவதுமே இது பாதுகாப்பு இல்லைன்னே தெரியும். தெரிஞ்சாலும் இவர்கள் எல்லாருமே அதில் தான் நான் மின்சாரம் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சாரம் தயாரிப்பதற்கு ரொம்ப சேஃபான ஒரே ஒரு மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலார் பேனலும் இதுதான், விண்டு மில் மட்டும்தான். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கூட எனக்கோ ஒரு நாள் திடீர்னு டேம் உடஞ்சிருச்சுன்னு இருப்போம், பக்கத்தில் இருக்க எல்லா ஊரும் அழிஞ்சிடும். கரெக்டாக? அணுமின் அனல் மின் நிலையம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் கூட ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அது ஓரளவுக்கு மட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ இவங்க எதுக்காக அணுசக்தியில் மின்சாரம் தயாரிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா, அதன் மூலமாக என்ரிச்டு யுரேனியம் அண்ட் என்ரிச்டு புளூட்டோனியம் கிடைக்கும். இந்த என்ரிச்டு யுரேனியம் புளூட்டோனியம் வச்சு எதாவது என்ன பயன்படுத்த முடியும்? பாம் தான் செய்ய முடியும். அப்போது இப்போ இந்த பாமை இவங்க செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸுன்றது மாறிடும். இப்போ குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டும் அணுகுண்டு இருக்குது, மற்ற எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைச்சு வருங்காலத்தில் இதுவரை அணுகுண்டு தயாரிக்காத நாடுகள் இனி அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் ஈரானும் கையெழுத்து போட்டிருக்காங்க முன்னாடி. ஆனால் இப்போ இல்லை இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா மேலும் சில நிபந்தனைகளை போடுறாங்க. அந்த நிபந்தனைகளுக்கு ஈரான் ஒத்துக்கலை. இது போன வாரம் நடந்த பேச்சுவார்த்தை. இந்த 6வது ரவுண்ட் மீட்டிங்கில் ஈரான் ஒத்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஈரானை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக அமெரிக்கா இஸ்ரேலை தூண்டிவிட்டு போய் தாக்க சொன்னாங்க. அப்போ இதற்கு முக்கிய பேக் போனாக இருக்கிறது அமெரிக்கா இல்லை. முக்கிய பேக் போனாக இருக்கிறது ஈரான் எங்கே அணுகுண்டு தயாரிச்சிருவாங்களோ அப்படின்ற பயம். ஏன்னா அவர்களின் ஆராய்ச்சிகளை வைத்து பார்க்கும்போது ஒரு சில மாதங்களில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் இஸ்ரேலோட தாக்குதலில் குறிப்பாக 5 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த தாக்குதலில் 3 படைகளோட தளபதிகள், 3 பெரிய தளபதிகள் இந்த தாக்குதலில் செத்துட்டாங்க. அப்புறம் இந்த அணு உலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 2 விஞ்ஞானிகள் அவர்களும் கொல்லப்பட்டாங்க. ஸோ இப்போ இந்த 5 பேர், இந்த விஞ்ஞானிகளும் இல்லைன்னா இவங்க செய்ய முடியாதுல்ல அப்படின்னு. அப்போ முதல் கட்டமாக ஈரான் ஒரு சில ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்துனாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, இது என்ன பெரிய தாக்குதலாக, நாங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டோம் அப்படின்னாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நேரடியாகவே இஸ்ரேல் நகரத்துக்குள்ளேயே போய் தாக்குறாங்க, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே போய் தாக்குறாங்க. இப்போ இந்த தாக்குதல் எதை காட்டுதுன்னா, ஈரான் இஸ்ரேலை கண்டு நாங்கள் அஞ்சவில்லை அப்படிங்கிறது தான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க. நெத்தன்யாகு என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஆபத்து அப்படின்றார். இதில் எங்கடா கிறிஸ்டின் சொல்கிறாங்க? உன் நாட்டு மேலே தாக்குதல் நடந்தால் யூதர்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கிறிஸ்டியன்ஸுக்கு ஆபத்து, இது ஒரு முஸ்லீம் நாடு, இது ஒரு மத கலவரமாக தூண்ட பார்க்குறாரோ? இல்லை, அதாவது அப்படி சொன்னால் மேற்கத்திய நாடுகள்லாம் ஆதரவுக்கு வருவாங்க.
ஏன்னா நெத்தன்யாகு தனியாலாம் சண்டையெல்லாம் போட முடியாது, அவர்கிட்ட அதுக்கெல்லாம் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா நிதி உதவி பண்ணால் சண்டை போடுவார். புரியுதுங்களா? இது இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கே பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் போர் பதட்டம்னே இருந்துகிட்டு இருந்தா என்ன எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 2023 அக்டோபரில் தொடங்கி இப்போ 2025 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷமும் தொடர்ச்சியாக போர் பதட்டம்னு ஓடிக்கிட்டே இருக்குது. போர் பதட்டம் மட்டும் இல்லை, போர் வந்துச்சுனாலே என்ன ஆகுனா விலைவாசிலாம் கண்ணாபின்னு ஏறிடும். உங்களுக்கு வாங்குறதுக்கு பொருட்கள் கிடைக்காது. புரியுதுங்களா? இப்போ நார்மலான காலகட்டத்தில் 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. போர் சூழல் வந்துருச்சுன்னா 1 கிலோ அரிசி 200 ரூபா ஆகிடும். ஒரு சில நேரம் 300 ரூபா கூட ஆகிடும். பன்மடங்கா உயர்ந்துடும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் வார் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. தேவையான டீசல், பெட்ரோல் எல்லாமே. இப்போ ஒரு 10 டேங்கியை ஓட்டிட்டு போகணும்னா அதுக்கு டீசல் வேணும். அப்போ அது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடுவாங்க. எல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா இங்கே அத்தியாவசிய தேவைக்கு, மக்கள் தேவைக்கு எதுவுமே இருக்காது. புரியுதா? நமக்கு இப்போ டீசலே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தன் டீசல் பதுக்கி வச்சுருப்பான். என்ன சொல்லுவான், என்ன ஒரு 10 லிட்டர் தரேன், ஒரு 3000 ரூபா கொடுமா. சாதாரணமாக 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கிற டீசலை அவன் 300 ரூபா 400 ரூபாய்க்கு விற்பான். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா காசை போட்டு அந்த டீசலை நிரப்பி அந்த ட்ரக்கை எடுத்து அவன் அதில் தக்காளி எல்லாம் ஏற்றி கொண்டாடணும்னா அவன் அந்த லோடு அடிக்கிற சார்ஜை ஏற்றுவான். அப்போ எல்லா பொருளுமே தட்டுப்பாடாயிடும். பொருட்கள் தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா விலைவாசியும் ஏறிடும். நம்ம இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். எல்லாரும் போய் அவசரமாக போய் 10 கிலோ ரவையை கொடு, 5 கிலோ ஜீனியை கொடுன்னு எல்லாம் வாங்கி மெடிக்கல் ஷாப்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஆமாம். அப்போ என்ன ஆகுது, விலையும் ஏறும். அப்போ இந்த போர் பதட்டத்திலே இருந்தால் மக்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நாட்டுப்பற்றுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. நாட்டுப்பற்றுக்கு பட்டினியாக கிடக்க முடியும் அப்படின்னு கேட்பான். ஸோ இதுதான் பிரச்சனை. அமெரிக்கா பண உதவி கொடுக்காமல் இஸ்ரேலால் சண்டை போட முடியாது. சரி, இப்போ இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்க அணு உலைகள்ல, ஈரானுடைய அணு உலைகளை தாக்குதல் பண்ணாங்க. அதுல குறிப்பாக 78 பேர் உயிரிழந்ததாகவும் 320 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் ஈரான் தரப்புல சொல்லப்பட்டது சார். இதுல என்னன்னா இப்போ சார், சர்வதேச சட்டப்படி அணு உலைகள் மீது எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கிறதா சொல்லப்படுது சார். இது உண்மையா? எல்லா இடத்துலையும் விதிமுறைகள் இருக்குமா, யாரும் விதிமுறைகள் எல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. ஏன்னா பாம்பை போட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாது அங்கே பாம்பு அங்கே இருந்தது அப்படின்னு, தெரியாதுன்றவாங்க. எங்களுக்கு தகவல் படி அந்த இடத்துல ஒரு இராணுவ தளம் தான் இருக்குது, அப்படி தான் நாங்கள் போனோம், எங்களுக்கு இன்டெல் தப்பு அப்படின்றவாங்க. முடிஞ்சு போச்சா? எங்கள் உளவுத்துறையிலேருந்து வந்த தகவல் தவறான தகவல், அதனால் எங்களுக்கு தெரியாது அப்படின்றவாங்க. அப்படியே சர்வதேச சட்டமே ஒரு கட்டுப்பாடே இருந்தால் கூட கொண்டு போய் எந்த கோர்ட்டில் கொடுக்குறது? கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸில் கொடுக்கணும். அங்கேயே கொடுத்தா கூட பல வருஷம் ஆகும். நிச்சயமா. ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் அதெல்லாம் ஒரு ஒப்பந்தம்ன்றது ஒரு பேருக்கு இருக்கும். ஆனால் சண்டைன்னு வந்தால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண தான் செய்வாங்க. சரி, இப்போ ஈரான் இஸ்ரேலுடைய மிக சக்தி வாய்ந்த வான்வழி பாதுகாப்பெல்லாம் தகர்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இந்த ஈரான் பண்ண ட்ரோன் தாக்குதல் எல்லாத்தையுமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், எங்க மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதுதான் ஈரான்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் ஆரம்பிச்சிட்டோன்னு நீ தான் சொல்லிட்டு இருக்க, நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லுவாங்க. எப்போவுமே 2 தரப்புலையும் எங்களுக்கு பாதகம் இல்லை, எதிரிக்கு தான் நஷ்டம் தான் 2 பக்கமுமே சொல்லுவாங்க. ஸோ இது வழக்கமாக உள்ள ஒரு விஷயந்தான். இவங்க ஒரு ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னாங்கன்னா அவங்க வேறு ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதலை நடத்திடுவாங்க. கேட்டால் நாங்கள் சிவிலியன் பகுதியில் தாக்கலை, இராணுவ பகுதியில் தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் தாக்குதல்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியிலும் நடக்க தான் செய்யும். இப்போ ஒரு அணு உலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அணு உலையை சுற்றி அணு உலையில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? அந்த ஊர் மக்கள்லாம் இருக்க மாட்டாங்களா? இப்போ கல்பாக்கம் இருக்குன்னா கல்பாக்கத்தில் ஊர் மக்கள் இல்லையா? அங்கே வயல்வெளி இல்லையா? வீடுகள் இல்லையா? எல்லாமே இருக்கும். பேருக்கு சொல்கிறது நாங்கள் குறிப்பிட்டு இந்த இடத்த, அதாவது அவங்க சொல்கிறதே என்னென்னா ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு, அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்றாங்க. ப்ரீ எம்டிவ் ஸ்ட்ரைக்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாக்குதல். நீ எப்படியும் நாளைக்கு என்னை தாக்க போகிற, அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் இன்றைக்கே உன்னை தாக்குதலுக்கு வந்தேன்
சார் எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு அணு உலையில தாக்குதல் நடத்தும் போது அது பிளாஸ்ட் ஆனா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்ற அது கேள்வி. பக்கத்து நாட்டுக்கும் சேர்த்து தான் வரும். ஒட்டுமொத்தமா எல்லாமே எஃபெக்ட் பண்ணும். ஒரு அணு உலையை இப்போ அழிச்சிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எல்லா பக்கமும் பாதிப்பு இருக்கும். இது தெரிந்தே தான் தாக்குதல்கள் நடத்தப்படுதா சார்? அப்போ அந்த நாடு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும்ல. அதுக்காக தான் அந்த தாக்குதலை நடத்துவது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுக்குஷிவான்னு நினைக்கிறேன், அந்த ஜப்பானோட அணு உலை, அந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது சேதமடைஞ்சு பல வருஷமாகி போச்சு. இன்னும் அந்த இடத்த அவங்களால சரி பண்ண முடியல. செர்னோபில்லாம் உடஞ்சி பல 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனாலும் இன்னமும் அந்த பகுதிக்குள்ளே யாரும் போக முடியல, யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஜப்பானில் சில வயதானவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வயசாகிடுச்சு எப்படி சாவ தான் போகிறோம், எங்களை வேணா சொல்லுங்கள், நாங்கள் போய் எதுவும் மீட்டர் வச்சு ரீடிங் எடுக்கணும்னா எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஜப்பானில் சில வயதானவர்கள்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் வேணா அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம், எனக்கு வயசு எப்போயே எனக்கு 95 வயசாகி போச்சு, நாங்கள் மனிதர்கள் உள்ளே போக முடியாதுன்னு தானே சொல்கிறீங்க, நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம், எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு அணு உலை தாக்கப்பட்டு அதனால சேதம் ஆச்சுன்னா அந்த சேதம் சில 100 ஆண்டுகளுக்கு இருக்கும். அப்பா, ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு மனித உடம்புகள் அதற்கான பாதிப்புகள். ஆமாம், அந்த பகுதியில் அதாவது செத்துட்டான்னா செத்தவன் நல்லவன், சாவாமல் இருக்கிறவன் தான் அதனால வரக்கூடிய பாதிப்புகளை சாவரவரை அனுபவிச்சுட்டு. இது அவங்களுடைய தலைமுறையும் பாதிக்குமா சார்? தலைமுறைன்னா அதுக்கு அப்புறம் அவன் என்ன பிள்ளைய பற்றிக்கிட்டான், அவனுக்கே அந்த பாதிப்பு இருக்கும்ல. அவனுக்கு இருக்கிற பாதிப்பு, அந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் போக முடியாதுன்ற ஒரு சூழல், இப்படி வந்து பல ஆண்டுகள் அந்த பகுதிகளை எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த நாடுகள் வந்து எதுக்காக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா வேறு வழியும் கிடையாது. பக்கத்து நாட்டுக்காரன் வச்சிருக்கிறான் அப்படின்றப்ப நம்மள்ட்டையும் இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு, இல்லைன்னா அவன் நம்ம மேலே அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுன்ற மாதிரி ஆகிடும். அப்ப இதப்படி பார்த்தா இஸ்ரேல் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. இஸ்ரேலை போட சொன்னது அமெரிக்கான்னு சொல்லும் சார். எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு அமெரிக்காவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறத எந்த விதத்துல சார் நியாயம்? அமெரிக்கா வந்து தன்னை வந்து இந்த உலகத்துக்கே நம்ம தான் பாஸ் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு விரும்புது. அது அப்படிலாம் கிடையாதுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்தால் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்யும். இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் வந்து மாறும் இவங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா. சரி, இப்போவே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் கூட இப்போ அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நியாயம் அநியாயம்லாம் கிடையாதுன்னா அதுக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூயிஷ் லாபி, யூதர்களோட லாபி அங்கே ஒன்று இருக்குது. அந்த லாபி வந்து எப்போதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவை செயல்பட வைக்கும். அது பல விதங்களில் செய்வாங்க. ஒன்று பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து பண்ணுவாங்க. இது ட்ரம்ப்புக்கு தெரிந்தே தான் நடக்குதா? அது ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலுக்கு உதவி செய்யலைன்னா அமெரிக்காவோட பாலிடிக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். எதனால சார்? எப்படி சார் அது ஆகும்? அதான் அவங்க வந்து 3 வகையாக அவங்க பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரைபிங், லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் கொடுத்ததற்கான ஆதாரங்களை வச்சுருக்கிறது, இல்லைன்னா ஹனி ட்ராப், யாராவது பெண்களை வச்சு மயக்கி அதன் மூலமாக அவங்கள தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% செனட்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 70% அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே செனட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே எம்பின்னு சொல்கிற மாதிரி. அந்த செனட்டர்ஸில் 70% பேர் யாரோ ஒரு யூதர்களோட கைப்பிடியில் தான் இருக்காங்க. 70%? ஆமாம். அதனால எப்போ இருந்தாலுமே பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அமெரிக்காவோட மொத்த பாலிடிக்ஸும் காலி ஆகிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான கட்சிகள் ஒரு 35 கூட வேணும், ஒரு 200 பெரும் கட்சி தலைவர்கள் பூரா ஏதாவது ஒரு பொம்பளை கேஸு, ஒரு ஊழல் கேஸுன்னு எல்லாரும் ஒரே நாளில் மாட்டினாங்கன்னா என்ன ஆகும்? மறந்துடுவாங்களே சார். அப்புறம் மறக்கிறதுலாம் அப்புறம் இப்போ யோசிச்சு பாருங்க, மோடியில் தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து மம்தா பானர்ஜியிலேருந்து ஸ்டாலின், அண்ணாமலை அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பெரிய பெரிய முக்கியமான தலைவர்கள்னு ஒரு 10 பேர் எடுத்துங்க. ஒரு 30 ஸ்டேட் இருக்கு, ஒரு 300-400 பேரை மொத்தமாக ஒரே நாள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்னா என்ன ஆகும்? இந்தியாவோட பாலிடிக்ஸே கொலாப்ஸ் ஆகிடும். அடுத்தால யார் வர்றதுன்னே தெரியாது.
காங்கிரஸில் ஒரு 100 பேர் சிக்கியிருக்கான், பிஜேபியில் ஒரு 100 பேர் சிக்கியிருக்கான் அப்படின்னா யாரை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? அந்த அளவுக்கு அவங்க அந்த ஜூயிஷ் லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளாம் கடந்த காலத்தில் நீங்கள்லாம் பட்டிருப்பீங்களானே தெரில. மோனிகா லெவின்ஸ்கின்னு ஒரு பொண்ணு, ஒரு ஜூயிஷ் யூத பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து பில் கிளின்டன் வந்து சாதாரண செனட்டராக இருக்கும்போது அவர்கிட்ட வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்க வந்து எப்போ கம்ப்ளைண்ட்டை முன்னே வைக்கிறாங்கன்னா அவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வைக்கிறாங்க. என்னென்னு அவரது டிஎன்ஏயோட இருக்கக்கூடிய உள்ளாடை வந்து என்கிட்ட இருக்குது, என்னோட உள்ளாடையில் அவரோட டிஎன்ஏ இருக்குது, நான் ப்ரூவ் பண்ண ரெடி அப்படின்றாங்க. அவர் ரிசைன் பண்ணுறேன்ட்டு ரேஞ்சுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க மனைவி வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணி ரிசைன் பண்ண விடாமல் பண்ணி, அப்புறம் இப்போ அவர் ரிட்டையர் ஆகி அவர் தனியாக பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. அப்போ ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் பின்னால் வருவாருன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஒரு அலிகேஷனை ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்கிறது. நீங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து எங்கேயோ மடக்கி வச்சுருக்காங்கன்னா ட்ரம்ப் அவங்க இன்றைக்கி மடக்கி வச்சுருக்க மாட்டாங்க. எப்பயோ அவங்க ட்ரம்ப்பெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடியே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரம்ப் மட்டும் இல்லை, இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த செனட்டர்ஸில் ஒரு 70% பேரை இந்த ஜூயிஷ் லாபி வந்து தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரே காரணத்தினால அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அதுதான் பிரச்சனை. சரி, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் வந்து தொடர்ந்து உக்கிரம் அடைஞ்சிட்டே இருக்கு. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் போகாது, அவ்வளோதான். போகாது, பெருசாலாம் போகுது. உள்ளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையாக இருந்ததுன்னா கொஞ்ச நாள் இழுக்கும். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே அமெரிக்கா தலையிட முடியாது. அமெரிக்கா வந்து ஒரு சிக்னலுக்கு தான் இந்த தாக்குதலை நடத்த சொன்னது. நீ வந்து நாங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தில் ஒத்துக்கலைன்னா இது மாதிரி தாக்குதல் நடக்கும். அதுக்காக ஈரான் அதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது. அப்படி தாக்குதல் நடத்தினா நாங்கள் பதிலுக்கு இப்படி அடிப்போம் அப்படின்னு அடிச்சுட்டு அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. இதில் ஈரான் பணியறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யார்ட்டையும் பணியணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னாலும் அமெரிக்காவோட நட்பாக போகாத வரை இந்த அரபு நாடுகளை விட்டு வைக்க மாட்டாங்க. இந்த அரபு நாடுகளில் தொடர்ச்சியாக அவர்களை பூரா தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிக்கக்கூடிய வேலையை பூரா செய்கிறது யார்? அமெரிக்காவும் இங்கிலாண்டும் தான் செய்கிறாங்க. சரியா? ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா இவங்க இப்படி அடிச்சுட்டு நாரிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். அதுலேயும் பார்த்தாக்கு அந்த இஸ்லாம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 8 பிரிவுகள் இருக்குது. முக்கியமான 8 பிரிவுகளாக இருக்கிறாங்க. அதில் மெயினான பிரிவுகள் வந்து 2, ஷியா மற்றும் சுன்னி அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகள் இருக்காங்க. இந்த பிரிவை சேர்ந்தவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர மாட்டாங்க. ஈரானை சேர்ந்தவங்கலாம் ஷியா பிரிவை சேர்ந்தவர். சரியா? அதே மாதிரி பக்கத்தில் ஈராக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே மேஜராக வந்து அந்த சுன்னி இஸ்லாமில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஆகாது. அப்போ இந்த சண்டைகளையே அவங்க தொடர்ச்சியாக கிளறி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம தாலிபான் தீவிரவாத அமைப்புன்னோம், அந்த அமைப்பை ஆரம்பித்து கொடுத்ததே அமெரிக்கா தான். இப்போ ஹமாஸ் சொல்கிறோம், ஹமாஸை வந்து இஸ்ரேல் தாக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஹமாஸை உருவாக்குனதே இஸ்ரேல் தான். அதுக்கு முன்னாடி யாசர் அராஃபாத்னு பாலஸ்தீன் அதிபராக இருந்தார். அவருக்கு எதிராக இஸ்லாமியர்கள்லேயே ஒரு பிரிவை கிளப்பி விடுவோன்னு சொல்லி தான் ஹமாஸை உருவாக்குனாங்க. இப்போ ஐஎஸ்னு கேள்விப்படுறோம், அதை உருவாக்குனதே இஸ்ரேல் தான். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இப்போ அவங்களே அழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அது அந்த அமைப்போட பயன்பாடு இருக்காது. அப்போ அதை காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே மேற்கத்திய நாடுகளின் அவங்க பொருளாதார இன்ட்ரெஸ்ட்டுக்காக இந்த பகுதியில் பூரா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சார், என்னுடைய இறுதியான கேள்வி, இந்த 2 நாடுகளுக்கு இடையே போர் உக்கிரம் அடைந்தால் எந்த நாட்டிற்கு அதிக பாதிப்பு ஏற்படும்? போர்லாம் வராதுமா, வரவே வராது. 2 நாடுகளுக்கு நடுவில்லாம் பெரிய போர்லாம் வரக்கூடிய காலங்கள்லாம் 1950களோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் எந்த நாடு கூடயும் போய் சரி, இப்போ வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டு தானே சார் இருக்கு. போயிட்டே தான் இருக்கும். சண்டை முடிவுக்கு வந்துதா? இல்லை, முடிவுக்கெல்லாம் வராது. எந்த சண்டையும் ஆரம்பித்தாலும் சண்டை முடிவுக்கும் வராது. அது வந்து தொடர்ச்சியான கான்ஃப்ளிக்டாகவே தான் இருக்குமே தவிர 1950களுக்கு முன்னாடி மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுத்து போய் ஜெயிச்சு அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற கட்டம்லாம் வந்து இன்றைய சூழலில் வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுனால எண்ணெய் வளமிக்க நாடு ஈரான் அப்படின்னு சொல்லலாம். இதனால பங்கு சந்தைகளில் சரிவு ஏற்பட்டிருக்கு, தங்கம் விலை அதிகமாகும் அப்படின்னு செய்திகள் சொல்லப்படுது. எப்போ எந்த எண்ணெய் வள நாட்டு மேலே சண்டை வந்தாலும் உடனே விலை ஏறத்தான் செய்யும்.
சரியா? பங்கு விலைகள் சரிஞ்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கம் ஏறும். பங்கு விலைகள் சரியாச்சுன்னா தங்கத்தோட ரேட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இது ரெகுலராக உள்ள ஒரு விஷயம். இதுக்கும் இந்த சண்டைக்கும் பெரிய சம்மந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எந்த நாட்டுக்கு போர் ஏற்பட்டாலும் பங்கு சந்தை செய்யறது ஒரு சாதாரண ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சார், இஸ்ரேல் ஈரான் வார் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.